ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டிச் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க் பிகினராக இருக்கீங்க, இல்லை ஆரி ஒர்க் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆரி ஒர்க் அயன் ஸ்டாண்டு. இது வந்து 18 இன்ச்சஸ். இங்கே வந்து ஸ்க்ரூ இருக்குது, நம்மளுக்கு வந்து சைஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரூ வச்சு. இதுக்கு மேட்சான வுட்டன் ஃப்ரேம் 18 இன்ச்சஸ் இருக்குது, சரிங்களா. இந்த ரவுண்டு ஃப்ரேம்லேயே வந்துட்டு ஹையஸ்ட்டு சைஸு இது மட்டும்தான். இந்த மாதிரி இந்த வுட்டன் ஃப்ரேமில் இப்படியே வந்துட்டு கிளாத்தை ஏற்றக்கூடாது. இதுக்கு வந்து நாடா சுற்றி தான் ஏற்றணும். ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த வுட்டன் ஃப்ரேமில் அப்படியே ஏற்றும்போது அந்த ஓரத்துலலாம் கட் ஆகி வரும், கிளாத் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்காக தான், சரிங்களா. இந்த ஃப்ரேமுக்கு சுத்த நான் இந்த நாடா தான் எடுத்திருக்கேன், சரிங்களா. நாடா கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பின் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது கழண்டி வந்துடும், சரிங்களா. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பின் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இன்னர் ரிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, சரிங்களா. இது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ நல்லா அங்கே கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த நாடா எடுத்து கொஞ்சம் கிராஸாக தான் ஸ்டார்டிங்கில் ஓட்டணும், சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணும்போதே கிராஸாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா வச்சுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த க்ளூ கம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க, பிரிஞ்சு வந்துடும். போட்டு இந்த மாதிரி நல்லா கிராஸாக சுற்றிட்டு வரணும் ஃபுல்லாக. லூஸ் மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஓரத்துலேயே தான், தெரியுதுங்களா. இந்த மாதிரி தள்ளியும் போகக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் போகக்கூடாது. இந்த மாதிரி கிராஸாக இழுத்து இந்த மாதிரி கிராஸாக தான் சுற்றிட்டு வரணும், சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு 2 ஃப்ரேம்லேயும் இந்த மாதிரி சுற்றிட்டு வரும்போது சைஸஸ் மாறாமல் கரெக்டாக இருக்கும். போட்டு இதே மாதிரி சுற்றிட்டு வந்துடுங்க. லூஸ் மட்டும் விட்டுடாதீங்க, நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிட்டு வாங்க. இந்த வேலை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக லூஸ் விடாமல் டைட்டாக சுற்றிட்டு வாங்க. சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். சுற்றி முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே தான் இந்த எண்டும் பண்ணணும், சரிங்களா. க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையவே போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் அதை ட்ரை ஆக விடுங்க, சரிங்களா. நீங்கள் உடனே எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். நல்லா டைட்டாக இழுத்து அங்கே நல்லா பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிடலாம், சரிங்களா. இழுத்து பிடிச்சிட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போது அவுட்டர் ரிங்லேயும் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் இன்னர் சைடில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்குங்க. இங்கே வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நாடா வச்சு ஸ்டிக் பண்ணுறேன், சரிங்களா. ஏன்னா இங்கே ஸ்க்ரூ இருக்கிறதுனால கொஞ்சம் கிராஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ஒரு சுற்று மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக சுற்றிட்டு அடுத்தது வந்து கிராஸாக எடுத்துடுறேன், சரிங்களா. பாருங்கள் கவனமாக. பிரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா டைட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு சுற்று தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாகிடும், சரிங்களா. சுற்றிட்டு அதே மாதிரி விட்டு கிராஸாக தான் கொண்டு வந்து சுற்றணும், சரிங்களா. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிற நாடா வந்து லூஸ் விட்டுறாதீங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பின் இந்த மாதிரி கழட்டிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நாடா இழுத்து விட்டுட்டு மறுபடியும் பின் போட்டுருங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி பின் போட்டு யூஸ் பண்ணும்போது நாடா ரொம்ப சிக்காகாமல் சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, சரிங்களா. ஃப்ரேமில் வந்து நாடாவை சுற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். போட்டுட்டு இதே மாதிரி கிராஸாக தான் எடுத்து சுற்றிட்டு வரணும், சரிங்களா. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இந்த வேலையை. சுற்றி முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே வரும்போதும் அதே மாதிரி தான்
வந்துட்டு இங்கேயும் இப்போ வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நாடாவை கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்படி கையாலேயே வச்சு அதை அழுத்தி விட்டுருங்க. நாடா சுற்றியாச்சு. பிரிஞ்சு வந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் க்ளூ போட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்டிக் ஆகிடும். சரிங்களா? போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு அயன் ஸ்டாண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் உட்டன் ஃப்ரேமை பார்த்தோம். அதுக்கு நாடா சுற்றுறத பார்த்தோம். இப்போ ஜரி த்ரெட். சரிங்களா? ஜரி த்ரெட்டில் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கிது. நான் வந்து கோல்டு கலர் எடுத்திருக்கேன். சரிங்களா? டயாலஜி பிராண்டில் 753 இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ண. ரொம்ப நல்லா ஷைனிங்காக பார்க்க. நம்ம ஒர்க் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆனால் அது என்ன பிராண்டுன்னு தெரில. கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஒரு மாதிரி ஷைனிங்கே இல்லாமல் நூல் பிரிஞ்ச மாதிரியே இருக்கும் பார்க்க நேரில். சரிங்களா? வீடியோவில் எந்த அளவு தெரியுது தெரில. ஆனால் இந்த பிராண்டு நல்லாயிருக்கும். டயாலஜி பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஆரி நீடில். சரிங்களா? இது வந்து நம்ம சில்க் த்ரெட்டுக்கும் சரிக்கும் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. நான் வந்துட்டு இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சுருக்கேன். நூல் சுற்றி வச்சு ஒர்க் பண்ணும்போது நல்ல ஸ்பீட் வரும். நீடில் வந்து வழுக்காமல் நல்லா ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இன்னொரு நீடிலும் இருக்குது. டுலிப் பிராண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றின ஐடியா எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி டுலிப் பிராண்டில் யூஸ் பண்ணினா அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஆரியில் வந்துட்டு இது போக நம்ம இன்னும் 2 நீடில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த அயன் நீடில் டிப்பு மட்டும் மெல்லிசாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த உட்டன் நீடில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஜர்தோசி பீட்ஸ் 2த்துக்குமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்துட்டு இந்த த்ரெட் நீடிலும் இந்த உட்டன் நீடில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இது 2மே போதுமானது நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு இந்த நீடிலுக்கு வந்து எப்படி த்ரெட்டு சுற்றலான்னு பார்க்கலாம். த்ரெட்டு சுற்றுறது வந்து ஒரு போரிங்கான வேலை. அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகும். எப்படி கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நான் வந்துட்டு இந்த மாதிரி 3 சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த 3 எட்ஜஸும் ஈக்குவலாக எடுத்து நாட் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சுற்றுறப்ப கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம இந்த நீடிலுக்கு நூல் சுற்றி முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் நார்மலாக சுற்றுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். சரிங்களா? இந்த மாதிரி நாட் போட்டு இதை பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. இந்த த்ரெட்டை போட்டுட்டு இப்போ நீடில் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்டெப் மட்டும் கையில் நார்மலாக சுற்றிக்குங்க. சரிங்களா? நார்மலாக சுற்றிட்டு இந்த மாதிரி நார்மலாக சுற்றிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீடில் கையில் பிடிச்சிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டு வச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஸ்பீடாக சுற்றிடும். சரிங்களா? சுற்றும்போது ஒரே இடத்துல தான் சுற்றணும். இந்த மாதிரி வேகமாக கிராஸாக பண்ணி சுற்றுனீங்கன்னா நூல் கழண்டி வந்துடும். சரிங்களா? அதனால் நம்ம ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே நல்லா கொஞ்சம் தடியானதுக்கப்புறமா அடுத்தது மூவ் பண்ணி சுற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வரும். நூல் கழண்டி வராது. சரிங்களா? நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் லூஸ் விட்டு எடுத்ததுமே ரொம்ப கிராஸில் சுற்றிட்டு போயிட்டீங்கன்னா கழண்டி வந்துடும் அந்த நூல். இதே மாதிரி நம்மளுக்கு சுற்றும் போதே தெரியும். அந்த தடி நம்மளுக்கு கரெக்டாக வரும்போது நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? சுற்றி முடிச்சியாச்சு. கடைசியில் நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாட் வந்து ஒரு 4-5 போட்டுக்குங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கழண்டி வராது. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிடுங்க. நல்லா டைட்டாக போட்டுருங்க. அப்புறம் கழண்டி வந்துச்சுன்னா எல்லாமே காண்டிடும். சரிங்களா? அதுக்காக தான் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. நீடில் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது கிளாத்து. சரிங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில்க் காட்டனே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காட்டனை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் காட்டனை ட்ரை பண்ணிவிட்டு சில்க் காட்டன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சில்க் காட்டன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நான் வந்துட்டு 1 மீட்டர் எடுத்திருக்கேன்.
நீங்கள் வந்துட்டு ஃப்ரேமை வந்து சென்டரில் வச்சு ஃபிட் பண்ணாதீங்க சரிங்களா. இந்த மாதிரி கார்னரில் வச்சு ஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரேமை. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்த 4 டைம் இந்த ஃப்ரேமை இதிலேயே செட் பண்ணி எடுக்கலாம் சரிங்களா. அந்தளவுக்கு கிளாத் இருக்கும். கிளாத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 1 மீட்டரை நீங்கள் ஆரி ஒர்க்கு பேசிக் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கு போதுமான கிளாத்து சரிங்களா. இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து இந்த கார்னரில் வச்சு பாருங்கள் சரிங்களா. இந்த 2 கார்னர்லேயும் கிளாத் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு 3 இன்ச்சஸ்க்கு இருந்தால் போதும் டைட் பண்ணுற அளவுக்கு. இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் அடியில் வச்சுட்டு நம்ம ஸ்பேஸ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு தான் ஆரி ஃப்ரேமில் கிளாத் ஏற்றணும் சரிங்களா. அப்போ தான் கரெக்டாக ஈவனாக டைட் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஸ்க்ரூ டைட் பண்ண இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி முடிச்சதும் நம்ம ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணணும் சரிங்களா. இங்கே எடுத்து இங்கே பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இங்கே பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கிளாத்தை வச்சு பிடிச்சிங்க சரிங்களா. அது கொஞ்சம் வலிக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேமில் டைட் பண்ணுறது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல கொண்டாந்து முடிக்கணும். அப்போ தான் ஃப்ரேமில் இந்த கிளாத் ஈவனாக டைட்டாக இருக்கும், சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்க. நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து முடிச்சிடுவேன். இந்த மாதிரி தான் இன்ச் பை இன்ச்சாக டைட் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி டைட் பண்ணும்போது கிளாத்தில் வந்து சுருக்கமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து ஃப்ரேமில் கிளாத் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கு நீட்டாக இருக்கும். லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளாத்தில் வந்து ஓட்டை விழுந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஃபினிஷிங்லாம் பார்க்க நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக டைட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேமில் வந்துட்டு இன்னொரு முறை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரேமில் கிளாத்து. சின்ன சுருக்கம் கூட கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி தட்டும்போது உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி நல்லா சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் நல்லா டைட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. நீங்கள் வந்துட்டு 2 உட்டன் ஃப்ரேமுக்கும் வந்துட்டு நாடா சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு லூஸ் அதிகமாக வராது உங்கள் ஃப்ரேமில் சரிங்களா. நீங்கள் கிளாத் ஏற்றும் போது உங்களுக்கு லூஸ் அதிகமாக கிடைக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி தான் ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி மேலே வச்சு அழகாக அதை ஃபிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கால் இருக்குங்களா, அதில் வந்து வச்சு ஒரு கிளச் போட்டு விட்டுருங்க. அப்போனா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஃப்ரீயாக நல்லாயிருக்கும், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாது அந்த கிளாத். அதுக்காக சரிங்களா. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஒரு மார்க் தெரியுது. இது வந்து உட்டன் ஃப்ரேமில் டைரெக்டாக கிளாத் ஏற்றினோம்னா இந்த மாதிரி தான் டேமேஜ் இருக்கும் சரிங்களா. அதுக்காக தான் இதை பண்ணி வச்சேன் நான் உங்களுக்கு காட்டினான்னிட்டு. நான் வந்துட்டு நெட் கிளாத் ஏற்றி வச்சுருக்கேன் ஃப்ரேமில். செயின் வந்து போடுறது அடியில் எந்த மாதிரி நான் கையை திருப்புறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக ஏற்றி வச்சுருக்கேன் சரிங்களா. இங்கே வந்துட்டு நான் சூயிங் த்ரெட் தான் 2 ஸ்டாண்ட்ஸாக நாட் பண்ணி ஏற்றிருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடியில் ஸ்டாண்டுக்கு அடியில் கொண்டு போயிட்டு நீடியில் உள்ள விட்டு த்ரெட் எடுக்கணும் சரிங்களா. நம்மளுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் தான் டிப் இருக்கணும், நீடிலோட டிப் இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துட்டேன். நான் டபுளாக தானே முடி போட்டு பண்ணேன், ஆனால் சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துட்டேன் சரிங்களா. இது எடுத்துடலாம், எடுத்துகிட்டு பண்ணுறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் போடலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நெடியில் உள்ளே விட்டு த்ரெட் எடுக்கணும் சரிங்களா. எடுக்கும்போது 2 த்ரெட்டு சேர்த்து எடுங்க. இது வந்துட்டு நெட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த த்ரெட் எடுத்து நான் பண்ணேன், இல்லைன்னா சரியில் தான் பண்ணுவோம் சரிங்களா. சரி இல்லைனா சில்க் த்ரெட்டில் பண்ணுவோம். இது வந்து சூயிங் த்ரெட் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் தான் த்ரெட்டை மாட்டி எடுப்போம் சரிங்களா. நீடிலோட டிப்பு வந்து அந்த சைட் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சுட்டு நம்ம நார்மல் கிளாத்தில் பண்ணும்போது அது வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நெட் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காட்டலான்றதுக்காக இந்த மாதிரி எடுத்தேன் சரிங்களா. நீடிலோட டிப் எந்த சைடு திருப்புறமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடியில் இருக்கிற கையில் த்ரெட்டை மாட்டி கொண்டு வரணும் சரிங்களா.
இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகிடும். சரிங்களா? ஒரு லாங் செயின் போட்டு அதை நல்லா இழுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி போட்டு செயினுக்குள்ளே இந்த லாக்கை போட்டு இழுக்கணும். சரிங்களா? அப்படி இழுக்கும்போது உங்களுக்கு நாட்டு விழுந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. போட்டு அவ்வளோதான் முடிஞ்சது. சரிங்களா? இதுவரையும் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்லேருந்து நம்ம மோட்டிவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோலேருந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.